கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி காலம் செல்லாது. இங்கே கடைசியாக தூதர்களை வந்து கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்களுடைய சுவிசேஷம்தான் கடைசியாக இருக்க போகிறது. நிறைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், சுதேச ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லோரும் கடைசி காலத்தை பற்றி எச்சரித்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது கடைசியாக காணப்போகிறது தேவ தூதர்கள் தான் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களில் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழி திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருசூளையின் புகையைப் போல அந்த குழியில் இருந்து புகை எழும்பிட்டு, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த குழியில் இருந்து வெட்டி கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமையை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதாவது யாரெல்லாம் நெற்றிலும் கைகளிலும் 666 முத்திரை போடுகிறார்களோ அவர்களை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு இந்த வெட்டுக்கிளியானது வந்ததாம். அது கொட்டினா தேளுக்கு இருக்கிற அந்த விஷம் அதுக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் அவர்கள் கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவு அவர்களை சேதப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாக வேதனையை போலிருக்கும். அந்நாளில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, மனம் திரும்புங்கள். இது கடைசி காலம். எல்லா காரியமும் நடந்து கொண்டே வருகிறது. எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.